Hi friends, welcome to learn with me. நாம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கிகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாம். First மைக்ரோஸ்கோப் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோஸ்கோப் அப்படின்றது என்னன்னா அது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது லைட்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரொம்ப சின்ன சின்ன பொருட்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட இருக்குல்ல, இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சில பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் நமக்கு யூஸ் ஆகுது. இதை பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதாவது இந்த நுண்ணோக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப மிக நுண்ணிய பொருட்களை காண உதவும் ஒளியியல் கருவி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒளியை யூஸ் பண்ணி நம்ம மிக நுண்ணிய பொருட்களை பார்க்கறதுக்கு உதவுறது தான் இந்த நுண்ணோக்கிகள். இது ரெண்டு வகைப்படும். எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கிகள், கூட்டு நுண்ணோக்கிகள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா எளிய நுண்ணோக்கிகள், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா கூட்டு நுண்ணோக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம பார்க்குறது என்னென்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப், எளிய நுண்ணோக்கி. இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணுவாங்க, எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்லேயே ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இங்கே மைக்ரோஸ்கோப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக யூஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவிலென்ஸ் தான் இங்கே இந்த எளிய நுண்ணோக்கியில் பயன்படுது, எளிய நுண்ணோக்கியாகவே செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். குறைந்த குவிய தொலைவு இருக்கக்கூடிய குவிலென்ஸ், ரெண்டுத்துமே குவிலென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ணுக்கு பக்கத்தில் அந்த கான்வெக்ஸ் லென்ஸை வைப்பாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, கண்ணுக்கு பக்கத்தில்னா நம்ம பார்க்குற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த லென்ஸை வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா சின்ன ஆப்ஜெக்டோட ஸ்மால் ஆப்ஜெக்டோட என்லார்ஜ்டு இமேஜ், ரொம்ப பெரிய இமேஜ் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? அதாவது இந்த குவி லென்ஸை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம அந்த பொருளை பார்க்கும்போது அந்த சின்ன பொருள் பெரிதாக்கப்பட்டு நமக்கு மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுது. பெருசாக்கப்பட்ட மாயபிம்பம் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏபி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை வைக்கிறாங்க. எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ளே, வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் இருக்குல்ல, அதை விட அதுக்கு இடையில தான் வைக்கணும். அதாவது யூன்றது இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த்தோட கம்மியாக இருக்க மாதிரி வைக்கிறாங்க. அப்படி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்ம பார்க்குறோம்ல அப்சர்வர் லென்ஸ்னால் நம்ம பார்க்குறவங்களோட லென்ஸ், அது இந்த லென்ஸ்க்கு பின்னாடி வச்சு நம்ம பார்க்கணும். அதாவது ஏபின்ற ஒரு பொருளை இந்த குவிய லென்ஸோட முக்கிய குவியம் இருக்குல்ல அதுக்கு உள்ளேயே வைக்கணும். அந்த குவியத்தை விட இது கம்மியாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அந்த பொருளோட தொலைவு இந்த முக்கிய குவியத்தை விட கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த லென்ஸோட மறுபக்கத்தில் நம்ம பார்க்குறவங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பொசிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு ஒரு எரெக்ட் வெர்ச்சுவல் என்லார்ஜ்டு இமேஜை க்ரியேட் பண்ணும். எரெக்ட்னா நேரான, வெர்ச்சுவல் இமேஜ், வெர்ச்சுவல்னால் நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா மாயபிம்பம் சொல்லிட்டு, அந்த மாதிரி வெர்ச்சுவல் இமேஜாக பெருசான ஒரு இமேஜாக கிடைக்கும். அந்த இமேஜுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம், A', B' அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த குவிலென்ஸோட முக்கிய குவியத்துக்கும் ஒளியியல் மையத்துக்கும் நடுவில் கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா லென்ஸ் நேராக பெரிதாக்கப்பட்ட மாய பிம்பத்தை பொருள் இருக்க அதே பக்கத்தில் நமக்கு தோற்றுவிக்கும். சரிங்களா? எந்த பக்கத்தில் பொருள் இருக்கோ அதே பக்கத்தில் நமக்கு நேரான பெரிதாக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? என்ன இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு வைக்கிறோமோ அதே சைடில் தான் நமக்கு கிடைக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நார்மல் விஷனோட லீஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம நார்மல் ஹியூமன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டராக இருக்கும். பிம்பத்தின் தொலைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுக்கு சமம்
அதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நம்ம சாதாரணமாக நம்மளோட மனிதனுக்கு பார்க்கக்கூடிய அந்த மீச்சிறு தொலைவுன்றது 25 சென்டிமீட்டர். அப்போ டி வந்து 25 சென்டிமீட்டர். சரிங்களா? அதாவது அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸாக, நம்மளால் பார்க்கக்கூடிய லீஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சரிங்களா? இப்போ வந்து இந்த இமேஜ், இந்த ரே டயக்ராமை பாருங்கள். கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறோம் ஏபி அப்படின்ற ஒரு பொருள் வந்து அந்த எஃப்க்கு நடுவுலையே இருக்குது, எஃப்க்கு கம்மியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இது பட்டு வருது. நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைக்குது. அது எந்த இடத்துல கிடைக்குது? பொருள் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கத்தில் நமக்கு கிடைக்குது. அது வந்து பொருளை விட பெருசாக இருக்குது, ஆப்ஜெக்டை விட அது பெருசாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அந்த உங்களுக்கு அந்த டயக்ராம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும். சரிங்களா? நம்ம வந்து ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதுக்கு இன்னொரு சைடில் தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்க அதே சைடில் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட யூசஸ், எளிய நுண்ணோக்கியின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, அப்புறம் ஜுவல்லர்ஸ்னால் வந்து நகையெல்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க, கடிகாரத்தை பழுது பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் இந்த ஆபரணங்கள்லாம் செய்கிறவங்க இந்த எளிய நுண்ணோக்கி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன எழுத்துக்களை தெளிவாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மூணாவது என்னென்னா இந்த பூவெலாம் இருக்கும்ல, அந்த பூவோட பாகங்கள், அப்புறம் பூச்சியோட பாகங்கள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதாவது தடய அறிவியல் துறையில் நம்ம கைரேகைகளை வந்து பகுத்தறிய யார் என்னென்ன வேறு கைரேகையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எளிய நுண்ணோக்கி பயன்படுது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து ஜஸ்ட் வெறும் பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம இந்த இதிலெல்லாம் காட்டுவாங்களா பூத கண்ணாடி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது கூட ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஒரு டைப் தான். சரிங்களா? அடுத்ததாக நான் 2வது டைப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கிகள் தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டைனி ஆப்ஜெக்ட்ஸ், ரொம்ப சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறதுக்கு தான் யூஸ் ஆகுது. மிக நுண்ணிய பொருட்களை காணதான் இந்த நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கியும் பயன்படுது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்குல்ல, அது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட அதிகம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பெருசு பண்ணி காட்டுறதை விட இது இன்னும் அதிகமாக பெருசு பண்ணி காட்டும். அதாவது இந்த கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்க திறன் வந்து எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனை விட அதிகமாக இருக்கும், பல மடங்கு இது அதிகமாக இருக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கல் லென்த் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ணுறது மூலியமாக நம்ம அந்த மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது இந்த லென்ஸோட குவிய தொலைவை நம்ம கம்மி பண்ணுறது மூலமாக, குறைக்கிறது மூலியமாக நுண்ணோக்கியோட உருப்பெருக்க திறனை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மேக்னிஃபிகேஷன் பவர், உருப்பெருக்க திறன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் அது வந்து எல்லா நேரமும் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம அந்த லென்ஸை உருவாக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் அந்த ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ண முடியும், குவிய தொலைவு வந்து கம்மி பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு மேலே பண்ணால் நம்மளால் அந்த லென்ஸை வந்து உருவாக்குறதுல சிக்கல் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 தனித்தனி கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பைகான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த உருப்பெருக்கத்திறன் மேக்னிஃபிகேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோக்கல் லென்த்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. அதுக்காக இந்த இது சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 2 குவி லென்ஸை இங்கே பயன்படுத்துகிறாங்க. அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒன்றே தான் யூஸ் பண்ணோம். இங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் கூட்டு நுண்ணோக்கில் என்ன பண்ணுவோன்னா 2 குவி லென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதுக்கு அப்படின்னா அந்த உருப்பெருக்கல் திறன் அதிகமாக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்குறது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், கூட்டு நுண்ணோக்கியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். இந்த கூட்டு நுண்ணோக்கி அப்படின்றது வந்து 2 குவி லென்ஸுகளை கொண்டது. சரிங்களா? இந்த லென்ஸில் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கிறத வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வைப்பாங்க. அதை வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அல்லது ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 லென்ஸில் எதுக்கு ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வைப்பாங்க. அது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லைனா வந்து ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைந்த குவிய
தூரம் கொண்ட லென்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா பொருளுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பொருள் எந்த பொருளை பார்க்க போகிறோமோ அந்த பொருளுக்கு பக்கத்தில் ஒரு லென்ஸை வைப்பாங்க. அந்த லென்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா குவிய தொலைவு கம்மியாக இருக்கிறதா இருக்கும். அப்படி அந்த லென்ஸுக்கு பேர் என்னென்னா பொருள் அருகு லென்ஸ். பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிறனால பொருள் அருகு லென்ஸ், இல்லைனா பொருள் அருகு வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லைனா ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கும் அண்ட் அப்பேச்சரும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த லென்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம கண்ணு எந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோமோ அந்த இடத்துல பக்கத்தில் வைப்பாங்க. அதுக்கு பேர் ஐ லென்ஸ் இல்லைனா ஐ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சர்வர்ஸ் ஐனா யார் பார்க்குறோமோ அந்த இடத்துல அந்த இடத்துல தான் வச்சு கண் வச்சு பார்க்கணும். சரிங்களா? அதாவது நம்ம பார்க்க போகிறோம்ல அந்த கண்ணுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமும் குவிய தூரமும் அதிகமாக இருக்கக்கூடிய லென்ஸை நம்ம பார்க்குற இடத்துல வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் அருகு லென்ஸ் அல்லது கண் அருகு வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 லென்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஒன்று வந்து பொருளுக்கு பக்கத்தில், ஒன்று நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இல்லையா? அப்படி இருக்க அந்த 2 லென்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நேரோ டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. டியூப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் என்ன இருக்குன்னா நம்ம வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது முன்னும் பின்னும் முன்னாடி பின்னாடி நகரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகலான குழாய்க்குள்ளே இந்த 2 லென்ஸையும் வச்சுருவாங்க. ஒன்று இந்த எண்ட், இன்னொன்று அந்த எண்டில் இருக்கும். மைக்ரோஸ்கோப் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த சைடில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தூரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த 2 லென்ஸுக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்கும்ல, அதை கம்மி பண்ணுறதோ இல்லை அதிகமாக்குறதோ பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம அந்த பொருளை தெளிவாக பார்க்க முடியும். அதை பெருசு பண்ணி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நேரோ டியூப்குள்ளே குறுகலான ஒரு குழாய்க்குள்ளே இந்த 2 லென்ஸையும் பொருத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் அது எப்படி செயல்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கேயும் ஆப்ஜெக்டை வந்து ஏபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் நம்ம வைப்போம். அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை விட கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸில் வைப்பாங்க. இப்போ ஆப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்னா அதை விட கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆப்ஜெக்டை வைப்பாங்க. அதாவது பொருளை வந்து பொருள் அருகு லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸோட குவிய தூரத்தை விட கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் அதிகமான தொலைவில் வைப்பாங்க. அதுதான் வந்து அந்த யூ வந்து F0 விட அதிகம். F0ன்றது வந்து F0 கிடையாது, FO. அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸுன்றதுக்காக அது FOன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஃபோக்கல் லென்த்து குவிய தொலைவோட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி வச்சோடனே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ரியல் இன்வெர்ட்டட் மேக்னிஃபைடு இமேஜ் கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்னா அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ஆப்போசிட் சைடில், நம்ம லென்ஸ் வச்சதுக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து A', B' அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸில் வச்சதும் பொருள் அருகு லென்ஸோட இன்னொரு பக்கத்தில் நம்ம எந்த பக்கம் வச்சோமோ அதுக்கு இன்னொரு பக்கத்தில் நமக்கு பெரிய தலைகீழான மெய் பிம்பம் தோற்றுவிக்கப்படும். இப்போ இப்படி தோற்றுவிக்கப்பட்ட இந்த பிம்பம் இந்த இமேஜ் என்ன ஆகும்னா ஆப்ஜெக்டாக மாறும். எதுக்குன்னா இன்னொரு லென்ஸ் இருக்குல்ல அதுக்கு இதுதான் ஆப்ஜெக்ட். ஐ லென்ஸுக்கு இது வந்து ஆப்ஜெக்டாக செயல்படும். இந்த பிம்பம் அந்த கண்ணருகு லென்ஸுக்கு ஒரு பொருளாக செயல்படும். ஏபின்ற இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் தான் வந்து A', B'ன்ற இமேஜை ஃபார்ம் ஆக்குது. இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு. அடுத்து இந்த A', B' வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். எதுக்குன்னா இந்த ஐ லென்ஸ்க்காக. ஏபின்றது இந்த பொருளருகு லென்ஸுக்கு ஒரு பொருளாக செயல்பட்டு நமக்கு A', B'ன்ற பிம்பம் வந்துச்சு இல்லையா, அந்த பிம்பம் என்ன ஆகுனா நம்ம கண்ணருகு லென்ஸுக்கு ஒரு பொருளாக அது செயல்படும். இப்போ அது பொருளாக இருந்துச்சுன்னா அதை விட நமக்கு ஒரு பெரிய பிம்பம் கிடைக்கும் இல்லையா, அந்த A', B'விட பெருசாக ஒரு இமேஜ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ அந்த A', B' தான் நமக்கான ஆப்ஜெக்ட் பொருள். A', B'ன்றது தான் பொருள். சரிங்களா? அடுத்த லென்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அது என்ன பண்ணோன்னா அந்த ஐ லென்ஸோட பொசிஷனை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த இமேஜ் இருக்குல்ல நமக்கு அந்த A', B'ன்ற இமேஜ் வந்து அந்த கரெக்டாக அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த A', B' அப்படின்ற அந்த பிம்பம் கண்ணருகு லென்ஸோட முதன்மை குவியத்துக்கு உள்ளே அமையிற மாதிரி நம்ம லென்ஸை சரி பண்ணணும். அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, அதை தள்ளி தாண்டி போகக்கூடாது. அந்த முதன்மை குவியத்துக்குள்ளே வர மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட அது வந்து இன்னொரு பிம்பத்தை நமக்கு உருவாக்கும்.
வேறு ஒரு இமேஜ் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா விர்ச்சுவலாக இருக்கும், அதாவது மாயபிம்பம் கிடைக்கும். என்லார்ஜ் ரொம்ப பெருசாக எரெக்டான ஒரு இமேஜ் கிடைக்கும். அதை வந்து A'-, B'-ன்னு சொல்கிறோம். அது வந்து ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அதே சைடில் நமக்கு கிடைக்குது. அதாவது இப்படி இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணருகு லென்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில் பெரிய நேரான ஒரு மாய பிம்பத்தை பொருள் இருக்க அதே பக்கத்தில் நமக்கு தோற்றுவிக்கும். அந்த மாயபிம்பம் எப்படி எடுத்துக்கிறோன்னா A'-, B'- அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட 50 to 200 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்க திறன் அப்படின்றது எளிய நுண்ணோக்கியோட உருப்பெருக்க திறனை விட 50லேருந்து 200 மடங்கு அதிகமாக இருக்கும். இது 25 இதுன்னா அதோட 50 மடங்கு, 100 மடங்கு, 200 மடங்கு வரைக்கும் அதிகபட்சம் நம்மளால் பெருசு பண்ண முடியும். இதையும் அதையும் கம்பேர் பண்ணால் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 2 லென்ஸ் இருக்குது. மொதல் லென்ஸில் வந்து பொருளை வச்சு ஒரு பிம்பம் கிடைக்கும். அந்த பிம்பம் வந்து நமக்கு இன்னொரு லென்ஸுக்கு பொருளாக செயல்பட்டு அதை விட பெரிய ஒரு பிம்பம் கிடைக்குது. சரிங்களா? 2 லென்ஸில் ஃபஸ்ட் லென்ஸில் ஆப்ஜெக்ட் வைப்போம், அதுலேருந்து நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கிது. அந்த இமேஜை திரும்ப ஆப்ஜெக்டாக நம்ம அப்சியூம் பண்ணிவிட்டு இன்னொரு லென்ஸ் வந்து அதை விட பெரிய ஒரு இமேஜை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இதுதான் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங். கூட்டு நுண்ணோக்கியோட செயல்படும் விதம் இதுதான். இப்போது இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏபி ஆப்ஜெக்டிவ் லென்ஸுன்னு ஒன்று இருக்குது முதல்ல. அந்த பக்கம் ஐபீஸ் இருக்குது. அதாவது இந்த பக்கம் இருக்கிறது வந்து பொருளருகு லென்ஸ், அந்த பக்கம் இருக்கிறது கண்ணருகு லென்ஸ். அந்த பொருளருகு லென்ஸ்க்கு ஏபின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குவிய தொலையோட கொஞ்சம் அதிகமாக தள்ளி வச்சுருக்காங்க. வச்சதும் நமக்கு வந்து A'-B'-ன்றது எதிர்பக்கத்தில் ஒரு இமேஜ் நமக்கு கிடச்சிருச்சு, தலைகீழாக கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுதான் நம்ம பொருளாக எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ஐபீஸ் வழியாக நம்ம பார்க்குறோம், அந்த கண்ணருகு லென்ஸ் வழியாக நம்ம பார்க்குறோம். அதை வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறத விட ரொம்ப பெருசாக அதே நேரான ஒரு இமேஜ், நேரான பிம்பம் கிடச்சிருச்சு. A'-B' எப்படி இருந்ததோ அதே மாதிரி A'-, B'- நமக்கு கிடச்சிருக்கு. அது எந்த இடத்துல கிடச்சிருக்கு, பொருள் எந்த பக்கம் வச்சோமோ அதே பக்கத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த இதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளெல்லாம் கூட வந்து நமக்கு மெஷர் பண்ண, ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஒரு பெஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட். யூஸ் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதோட அக்யூரசி எவ்வளோ வேணால் 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். இது எந்த பிரின்சிப்பிளை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் இருக்குல்ல, வெர்னியர் கேலிப்பர், அதோட பிரின்சிப்பிளை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் ஒர்க் ஆகுது. இதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர்ஸ். சரிங்களா? அதாவது இந்த நகரும் நுண்ணோக்கி அப்படின்றது வந்து 0.01 மில்லிமீட்டர் அளவு மிகச்சிறிய தொலைவுகள் கூட ரொம்ப துல்லியமாக நம்ம அளக்கக்கூடிய மிகச்சிறந்த கருவிகளில் இதுவும் ஒன்று. அதாவது 1 மில்லிமீட்டர்ன்றதே கம்மி, அதுலேயும் 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு ரொம்ப சின்ன தொலைவுகளை கூட ரொம்ப துல்லியமாக நம்ம அளக்க முடியும். அதுக்கு உதவுற கருவிகளில் இது ரொம்ப ஒரு சிறந்த கருவி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த நுண்ணோக்கி வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. அதுக்கப்புறம் இதோட மீச்சிற்றளவு அப்படின்னு பார்த்தோன்னா அது என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். இதுதான் வந்து இந்த நகரும் நுண்ணோக்கியை பற்றின ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட 2 டைப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அப்புறம் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னு மட்டும் ஜஸ்ட் லைட்டாக பார்த்தோம். அதாவது எளிய நுண்ணோக்கிகள், கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னா என்னன்றதை பற்றி இதுவாக பார்த்துட்டு நகரும் நுண்ணோக்கி பற்றி லைட்டாக என்ன அப்படின்றத மட்டும் பார்த்தோம். அதில் இந்த கூட்டு நுண்ணோக்கி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் எல்லாமே பார்த்துருக்கோம். அது ஒரு கொஸ்டினாக கூட உங்கள் புக் பேக்கில் இருக்குது. சரிங்களா? அதோட செயல்படும் விதம், அமைப்பு எல்லாமே, கூட்டு நுண்ணோக்கியோட செயல்படும் விதம், அமைப்பு எல்லாமே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ரே டயக்ராமும் போட்டு தான் ஆகணும். ரொம்ப ஈஸி தான், படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அது அந்த ஒர்க்கிங் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப் போகிறோம், அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.